மாண்புமிகு இது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கடந்த 30/6/2012 அன்று சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிற பருப்பு பாமாயிலுக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருந்த மானியத்தை நிறுத்திவிட்டது. மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும், மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்ட போதிலும், திமுக அங்கம் வகித்த மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்டது. மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கூடுதல் செலவான 1800 கோடி ரூபாயையும் அம்மா அரசே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டம் எந்த வகையிலும் நிறுத்தப்பட மாட்டாது, தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதனை நான் உங்கள் மூலமாக வதந்திகளை கிளப்பிக் கொண்டிருக்கிற, தேவையில்லாத வதந்திகளை உள்நோக்கத்தோடு கிளப்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலத்தில் கூட இல்லாத அளவில் ஆண்டுக்கு 5500 கோடி ரூபாய் உணவுக்கு மானியம் வழங்கப்பட்டு அதனை செம்மையாக செயல்படுத்துகிற அரசு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு. அந்த வகையில்தான் அது பொது விநியோக திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது சிறப்பு பொது விநியோக திட்டமாக இருந்தாலும் சரி, வெகு சிறப்பாக எல்லா மாநிலத்திலும் இல்லாத அளவில் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தியையும் சில நாட்களாக சில ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. என்னன்னு சொன்னால், அரிசிக்கு பதிலாக கோதுமை வழங்கப்படுகிறது என்கிற செய்தி. அரிசி தற்பொழுது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய விலையில்லாத அரிசி திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம், மத்திய அரசினுடைய தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013 1/11/2016 தேதியிலிருந்து அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு அம்மா அவர்கள் இல்லாத காலத்தில் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்கிற கேள்வியெல்லாம் எழுந்து வருகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2013 இந்த திட்டம் கொண்டு வருது, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை அறிமுகப்படுத்துகிற பொழுது அம்மா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அனைவருக்குமே உணவு பாதுகாப்பு திட்டத்தை, உணவு பாதுகாப்பினை வழங்கி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை வழங்குகிற விலையில்லாத அரிசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே இது எங்களுக்கு தேவையில்லை, இது குறிப்பிட்ட சிலருக்கு தான் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் பலனளிக்க தர அனைவருக்கும் பலனளிக்காது. கிராமப்புறங்களில் இருக்கிற 75% பேருக்கும், நகரப்புறங்களில் இருக்கிற 50% பேருக்கும் தான் அரிசி பெறுகிற வாய்ப்பை தர முடியும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினால். எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமே உணவு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம், எனவே அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். சொல்லிய நிலையில் அதை, அதாவது டார்கெட்டட் என்று சொல்கிற வரையறுக்கப்பட்ட பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்துகிற சில எல்லா மாநிலங்களும் அதை ஒத்துக்கொண்டு விட்டன. நாமும் கேரளா மட்டும் அதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கையை தொடர்ந்து வைத்தோம். இருந்த போதிலும் மத்திய அரசினுடைய திட்டம் என்பதனால் நீண்ட நெடிய நாட்கள் அதில் நாம் அதிலிருந்து விலகி இருக்க முடியாது என்பதனால் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், நாங்கள் எங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடை ஏதும் இல்லாமல் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என மாண்புமிகு அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது. நம்மோடு அந்த திட்டத்தில் மத்திய தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணையாமல் இருந்த கேரளாவும் அதில் இணைந்து விட்டது. எனவே தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் வைத்த திருத்தங்களை, கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதனாலும் கூடுதல் செலவு கிட்டத்தட்ட அதில் இணையவில்லை என்று சொன்னால் தமிழகத்திற்கு, தமிழக அரசுக்கு 2793 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்கிற நிலையிலேயும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்துடைய நலனை கருதி மேற்கொண்ட திருத்தங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் 1/11/2016 முதல் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்து இன்றைக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அதே போல் விலையில்லாத அரிசி திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. அதில் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு நபர் இருக்கிற ஒரு யூனிட் கார்டு என்று சொல்வார்கள், ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிற குடும்ப அட்டைக்கு பேர் ஒரு யூனிட் கார்டு என்று சொல்வார்கள். அந்த ஒரு யூனிட் கார்டுக்கு விலையில்லாத அரிசி திட்டத்தின் கீழ் 12 கிலோ அரிசி கொடுத்து வந்தோம். 12 கிலோ அரிசி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால்
தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மட்டும் செயல்படுத்தினால் ஒரு நபர் இருக்கிற ஒரு யூனிட் கார்டுக்கு 5 கிலோ அரிசி மட்டும்தான் கொடுக்க முடியும். இப்பொழுது ஒரு யூனிட்டுக்கு நாம் வந்து கொடுக்குற அரிசியின் அளவு 12 கிலோ கொடுக்குறோம். அதே போல் 1.5 யூனிட், ஒரு பெரியவர் ஒரு சிறியவர், அதுக்கு பேர் 1.5 யூனிட் கார்டு. அதுக்கு ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் அம்மாவுடைய அரசு விலையில்லா அரிசி திட்டத்தின் கீழே 14 கிலோ கொடுத்து கொண்டிருந்தது. 12 + 2 14 கிலோ. ஆனால் உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்தால் அதுக்கு 10 கிலோ தான். உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மட்டும் கொடுத்தால் அதற்கு வெறும் 10 கிலோ தான் கிடைக்கும். அதே போல் 2 யூனிட், 2 பேர் இருக்கிற கார்டுக்கு 2 யூனிட், அதுக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தில் 10 கிலோ மட்டும்தான். ஆனால் மாண்புமிகு இது புரட்சித் அம்மா அவருடைய விலையில்லாத அரிசி திட்டத்தின் மூலம் 16 கிலோ அவர்களுக்கு கிடைக்கிறது. 3 பேர் இருப்பவருக்கு 15 கிலோ மட்டும்தான் உணவு பாதுகாப்பு திட்டத்திலே கிடைக்கும். 3 பேர் இருக்கிறவர்களுக்கு விலையில்லாத அரிசி திட்டத்தின் மூலம் 20 கிலோ கிடைக்கிறது. இந்த பயனையும் மக்கள் பெறுகிறார்கள். அதே போல் 4 நபருக்கு மேலே விலையில்லாத தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 4 நபர் இருந்தால் 20 கிலோ, 5 என்று சொன்னால் 25, 6 என்று சொன்னால் 30. ஒவ்வொரு நபரும் கூடுகிற பொழுது 5 கிலோ கூடுதல் பயனை பெறுவார்கள். அந்த பயனும் பெறப்படுகிறது. உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கொடுக்கப்பட்ட பயனும் பெறப்படுகிறது. நம்முடைய விலையில்லாத அரிசி திட்டம் செயல்படுத்துவதனால் இதிலையும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. கோதுமை என்று சொல்கிற பொழுது, கோதுமை தேவைப்படுகிற பொழுது, தேவைப்பட்டால் அவருடைய விருப்பத்தின் பேரில் கிராமப்புறங்களில் 5 கிலோ 15 கிலோ அரிசி, 20 கிலோ அரிசி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 15 கிலோ அரிசி வாங்கிக்கலாம், 5 கிலோ கோதுமை வாங்கிக்கலாம். அந்த 5 கிலோ கோதுமைக்கு விலை கிடையாது. அதே மாதிரி நகரப்புறங்களில் 15 கிலோ எங்களுக்கு வந்து 10 கிலோ அரிசி போதும், 10 கிலோ கோதுமை வேண்டும் என்று கேட்டால் பல பேர் அது மாதிரி கேட்கிறார்கள். கேட்டால் அவருடைய விருப்பத்தின் பேரில் அந்த 10 கிலோவும் விலை இல்லாமல் தரப்படுகிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. வேறு அதில் வந்து குழப்பத்திற்கு வேலையே இல்லை, வழியே இல்லை. கோதுமையை ரீப்ளேஸே இல்லை, எப்பொழுதும் கொடுத்துருவோம். கோதுமைக்கு முன்னாடிலாம் விலை டிமாண்ட் கேட்குறாங்க. நகரப்புறங்களில் கோதுமைக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால அப்படி டிமாண்ட் அவங்க விருப்பத்தின் பேரில் தான். குடும்ப அட்டைதாரர்கள் விருப்பப்பட்டு கேட்டால் அவர்களுக்கு அரிசிக்கு பதிலாக கோதுமை 5 கிலோ கேட்டாங்கன்னா 5 கிலோ விலை இல்லாமல் தான் கொடுக்கப்படுது. அதுக்கு விலை இல்லை. இப்போ வந்து அதாவது அது வந்து ஸ்பெஷல் பீரியட்ஸ்ன்னு சொல்கிற போது அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம். அது வந்து அவ்வப்பொழுது 3 மாதம் 6 மாதங்கிற ஒரு நீட்டிப்பு வழங்கப்படும், ஒரு எக்ஸ்டென்ஷன் வழங்கிட்டு இருப்பாங்க. அந்த நீட்டிப்பில் ஒவ்வொரு தடையும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமுங்கும் பொழுது அந்த நீட்டிப்பு காலங்கிறது ஒரு 10 நாள் 15 நாள் ப்ராசஸிங் டைம் இருக்கும். அதில் ஒரு நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் டிலே இருக்குமே தவிர அதில் வேற ஒன்றும் இந்த பிரச்சனை கிடையாது. மாத தொடக்கத்தில் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சொல்கிற போது ஒரு 6 மாத காலத்தில் ஒரு அந்த ஸ்கீம் வந்து நீட்டிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு நீட்டிப்பு கொடுக்கணும். அந்த நீட்டிப்பு கொடுக்கும்போது அந்த ப்ராசஸ் டைம்னு ஒன்று இருக்குது. அது எப்பொழுதும் எல்லா காலங்களையும் அதான் நடந்தது. அந்த நீட்டிப்பு மறுபடி ஒரு பீரியட் முடிந்து 3 மாதமோ 6 மாதமோ 11 மாத காலமோ ஒரு பீரியட் முடிஞ்சு அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது அது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு டிலேங்கிறது வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்குது. அதுதானே தவிர வேற ஒன்றும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இல்லை. இனிமேல் எந்த விதமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய அரிசி, கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசு ஏதாவது குறைச்சி கொடுக்குறதா, இல்லை அதுல கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஏதாவது கிடைக்காம இருக்கா? இது நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஏஏஒய் என்கிற அடிப்படையில் அந்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 1 கிலோ 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். அதே போல் பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் 1 கிலோ 5 ரூபா 65 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். எபோ பாவர்ட்டி லைன் ஏபிஎல் 1 கிலோ 8 ரூபா 30 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ 2 ரேட்டு. நம்ம அதில் சேரலைன்னா 1,26,000 மெட்ரிக் டன் அரிசி 8 ரூபா 30 பைசாவுக்கு வாங்கிட்டு இருந்த ஏபிஎல் அந்த ரேட்டில் வாங்கிட்டு இருந்த அரிசி 22 ரூபா 54 பைசா அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் என்று ஒரு கண்டிஷனை 7வது மாதம் மத்திய அரசு ஒரு தகவலாக நமக்கு தமிழக அரசுக்கு கொடுத்தாங்க. அதனால் நமக்கு லாஸ் அது இல்லாமல்
அடிஷ்னல் அலாட்மெண்ட்டு ஒரு 27,000 28,000 மெட்ரிக் டன் வந்து ஒவ்வொரு மாதமும் தேவைப்படுகிறது. அது இனிமேல் கிடைக்காது என்கிற நிலையெல்லாம் வருகிற பொழுது அது இல்லாமல் நமக்கு கிட்டத்தட்ட 2,593 கோடி 3,000 கோடி கிட்ட நமக்கு அதில் வந்து கூடுதல் செலவாகுது. அதனால் அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் சொன்ன திருத்தங்கள்லாம் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம அதில் சேதமாக இருந்துச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் இன்னும் பிரச்சனைகள் கிடையாது. தமிழக சேர்ந்தாகணும்ல. இல்லை, அந்த சேரும் பொழுது கிடைக்கக்கூடியது வந்து நீங்கள் விலையில்லா அரிசி கொடுக்கக்கூடிய விலையில்லாத அரிசி இப்போவும் நம்ம வந்து இப்போவும் விலையில்லா அரிசி கொடுத்துருக்கோம். இதில் வந்து உணவு பாதுகாப்பு திட்டத்தில் சேரும் பொழுது இரண்டும் சேரும்போது மக்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணணும்? நான் அதை சொன்னேன், டீட்டெயிலாக சொன்னேன். இப்போ உணவு பாதுகாப்பு திட்டம் மட்டுமே செயல்படுத்துறதா இருந்தால் ஒரு யூனிட் கார்டுக்கு வந்து 5 கிலோ தான் கிடைக்கும். இப்போ 12 கிலோ கிடைக்குது. இந்த கீழே விலையில்லா அரிசி திட்டத்தினால பயனும் கிடைக்குது, அதில் கிடைக்கிற தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கிற பயனும் கிடைக்குது. 2 பயனுமே கிடைப்பதனால் மக்கள் நலனை கருதி இது வந்து செயல்படுத்தப்படுது. செப்டம்பர்னு கிடையாது, 3 மாதமோ 6 மாதம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வந்து உத்தரவெல்லாம் பெறப்பட்டு டெண்டர்லாம் கோரப்பட்டு விட்டது. இனிமேல் அதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் தேவையானதுக்கு அவ்வப்பொழுது தேவைக்கேற்ப வந்து டெண்டர் கோரப்பட்டு அதை வந்து நம்ம வந்து இதில் கொடுப்போம். அது வந்து இப்போ வந்து அதுக்கு சரியாயிட்டு, நிலைமையெல்லாம் சரியாயிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருப்பு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தட்டுப்பாடு நிலவுதான் சில பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த அரசியல் நிலையற்ற தன்மையால ஏற்பட்ட தட்டுப்பாடா? இது அம்மாவுடைய அரசு, தொடர்ந்து அம்மாவுடைய வழியிலே செயல்படுற அரசு. அம்மாவுடைய திட்டங்களில் எந்த விதமான தொய்வும் எந்த சூழலும் எந்த விதமான காலகட்டத்தில் அது மாதிரி ஒரு நிலையே வராது. தமிழக மக்கள் அம்மா என்ன நினைச்சாங்களோ அதை செயல்படுத்துகிற அரசாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படும். பொதுமக்களிடம் வந்து நேரடியாக கேட்கும்போது கடைக்கு போயிட்டு 20 கிலோ அரிசியில் வந்து 10 கிலோ அரிசி தாங்க நீங்கள் இருக்குது, 10 கிலோ நீங்கள் போதும் வாங்கிட்டு போங்க, அரிசி கேட்காதீங்கன்றாங்க. நான் அதுக்காக தெளிவாக சொல்லிட்டேன். இல்லை, இப்போ உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் 20 கிலோ அரிசி தான் எனக்கு வேண்டும் என்று ஒரு குடும்ப அட்டைதாரர் கேட்டால் அவருக்கு 20 கிலோ அரிசி கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை நீங்கள் எங்கேயாவது சொன்னால் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கூட. அது மாதிரி இல்லவே இல்லை. 20 கிலோ அரிசி தான் எனக்கு வேணும், கோதுமை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 20 கிலோ அரிசி கொடுத்தாகணும் என்பது தான் உத்தரவு. அந்த உத்தரவுலேருந்து யாரும் மாறி மீறி போக முடியாது. எப்போது இல்லாத அளவுக்கு இப்போ இந்த பரவலாக இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பொசிஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் அதை வெளிப்படுத்த இல்லை. இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அரிசியை பொறுத்தவரை 3 மாதம் அரிசி இருந்து எந்த விதமான பிரச்சனை கிடையாது. கோதுமை பாமாயிலை பொறுத்தவரை மாதம் மாதம் டெண்டர் பெறப்படுவது தான். அதனால் அதுலேயும் பிரச்சனை கிடையாது, இதுலேயும் பிரச்சனை கிடையாது. இல்லை, எல்லாருக்குமே அந்த கடைகள்லேயே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய அமைச்சருடைய நம்பரே கொடுக்கப்பட்டிருக்கிறது, கமிஷன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஸ்பெஷல் பீடிஎஸ்னால் கிடைக்கிற பருப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதில் எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் வேணால் உங்களுக்கே இப்போ நான் தர்றேன். அதனால் கமிஷன் ஆஃபீஸில் இருக்குது, இங்கே இருக்குது, எம்டி ஆஃபீஸில் இருக்குது, செக்ரட்டரி ஆஃபீஸில் எல்லா நம்பர்களுக்கும் நம்ம வந்து எல்லா கடைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் உடனே புகார் தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். முழுமையாக தட்டுப்பாடு என்று தட்டுப்பாடு என்பதால் இல்லை. ஒரு சில இடம் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு இப்போ மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களுடைய அரசு கடந்த 5 ஆண்டுகள் மட்டும் 24,409 கோடி ரூபாய் 450 கோடி ரூபாயை உணவுக்காக மட்டும் மானியமாக வழங்கிய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதே 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அதே 5 ஆண்டுகள் 14,550 கோடி ரூபாய் மட்டும்தான் கிட்டத்தட்ட 10,000 கோடியை 5 ஆண்டுகள் அதிகமாக கொடுத்த அரசு. அதனால் அது கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. இப்போ தற்பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு உரிய அத்தனை நடவடிக்கைகள் அவ்வப்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படியே குறிச்சிடலாம். இல்லை, அதாவது கடத்தல் இல்லை நான் வந்து இதை குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. இப்போது இந்த அம்மா ஆட்சி வந்த இந்த 2011 951 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் 951 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே கடத்தலில் நேரடியாக சம்மந்தப்பட்டவர்கள்.
கடந்த காலங்களில் செய்யப்பட்டதை போல லாரி டிரைவர்கள், லாரி கிளீனர்கள் அல்ல. எல்லாமே நேரடியாக கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள். 951 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து இப்போ வந்து ஒரு சிப்பத்தில் போய் கடத்தலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட பயப்படுகிற ஒரு நிலையை இன்றைக்கி புலனாய்வு தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி உறுதியாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி உறுதியாக ஸ்மார்ட் கார்டு மாண்புமிகு புரட்சி அம்மாவுடைய அரசு வழங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்மார்ட் கார்டை வழங்குவார்கள். இல்லை, கார்டு வந்து ஆதார் கார்டு இணைக்காத கார்டுகளில் வந்து ஏன் ஆதார் கார்டு இணைக்கப்படவில்லை என்று அங்கே ஸ்பாட் வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. தல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லாமே நெருக்கி கூடிய நடவடிக்கைகள் அத்தனையும் முழுமை பெறுகிற நிலையில் இருக்கிறது. அதனால் அப்படி ஏதாவது அதற்கு பிறகும் 1ஆம் தேதியில் கொடுத்து அது ஒரு டைம் கொடுத்து ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு டைம் கொடுக்கப்படும். கொடுத்து இன்னும் உடனடியாக அதை முடிச்சிடறதில்லை. ஏன்னா இது வந்து மக்களோடு சம்மந்தப்பட்ட விஷயம். மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற அரிசி போன்ற பொருளை வாங்கக்கூடிய கார்டை பயன்படுத்துகிற விஷயம். அதனால் வந்து அதை வந்து அதுக்கு ஒரு காலக்கெடு கொடுக்கப்பட்டு முழுமையாக கொடுக்கப்படும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்மார்ட் கார்டு வந்ததற்கு பின்னால் உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய பொருள்கள் தரத்தோடு கிடைப்பதற்குரிய அத்தனை உறுதியையும் அரசு உறுதியாக வழங்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் வந்து அரிசி, சக்கரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 1/2 கிலோ 1 கிலோ கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு கடந்த ஓராண்டா புகார் இருந்தது. இந்த உத்திரமேரூர் அந்த பகுதி தாலுக்கா உட்பட்ட பகுதியில், அதாவது ஒரு சில இடத்துல ஒரு சில பிரச்சனை வச்சு நீ வந்து மொத்தமாக அதை இது பண்ணக்கூடாது. இல்லை, நீ பக்கத்தில் அது இருக்க எந்த இடம்னு சொல்லிட்டோம்னா அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். உணவு பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை பொதுவாக வைக்கிற விமர்சனம் என்னன்னா, மத்திய அரசு வர வர மானியங்களை வந்து படிப்படியாக நிறுத்திடும், பொது விநியோக திட்டமே செயல்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். இப்போ ஏன் கடந்த முறையில் வேணாம்னு சொன்னாங்க, இப்போ என்னென்னாங்க அப்படி விமர்சனம் வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சூழல் இல்லை, எந்த சூழலிலும் மக்கள் நல திட்டங்களிலிருந்து மாண்புமிகு புரட்சி அம்மாவுடைய அரசு பின்வாங்காது. தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை அம்மா அவர்கள் கோரிக்கையை திருத்தங்கள் என்று சொன்னேன். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு சில திருத்தங்களை கேட்டார்கள், கோரினார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதில் குறிப்பாக தமிழக மக்களுக்கு தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து திட்டங்களை, சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துகிற போது அதற்கு ஏதும் தடை இருக்கக்கூடாது என மாண்புமிகு அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் மக்கள் நல திட்டங்களில் அது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள்னாலேயோ வேறு எதனாலேயோ பாதிப்பு எந்த காலத்தையும் வராது. தட்டுப்பாடு இல்லைங்கிறீங்க, ஆனா மக்கள் வந்து பொருள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஏதோ ஒரு இடத்துலன்னா அந்த இடத்த குறிப்பிட்டு சொன்னால் அந்த அது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1,96,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் அன்றாடம் அவருடைய தேவைகளை, அவருடைய உணவு பாதுகாப்பை வழங்குகிற திட்டம் அது. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறத வச்சு நம்ம வந்து முழுமையாக முடிவு பண்ண முடியாது. அந்த மாதிரி இடம்னா அதை நீங்கள் சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை ஒன்றா எடுக்கப்படும். கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்துறோம், எல்லாம் கொடுத்துரும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கட்டுப்பாடுகளே கிடையாது. எப்பொழுதும் போல அதாவது வந்து போதுமான அளவு பணியாற்றல் இருக்கிறாங்களா? 1000 டாஸ்மாக் கடைகள் கூட அவங்களுடைய வேலைகள் சரி. புதுசா ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி புதிதாக வழங்கப்படுது. இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுக்க போகிறோம், ஏப்ரல் 1ஆம் தேதி கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ போய் வாங்கினாலும் திரும்ப மாற்றணும். இப்போ போய் ஒரு கார்டை வந்து குடும்ப அட்டை வாங்கினாலும் திரும்ப மாற்றணும். அதனால் இனிமேல் வழங்கப்படுவதெல்லாம் ஸ்மார்ட் கார்டாக வழங்கப்படும். ஏப்ரல் 1ஆம் தேதி இல்லை, அது இல்லை சொல்லுங்க, நான் பார்த்து
தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக ஒரு குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது. அது என்னவென்றால், நியாய விலை கடைகளில் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்திருந்தார். இதேபோல காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் திருநாவுக்கரசரும் போராட்டத்தை குறித்து அறிவித்திருந்தார். இந்த சூழலில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தற்போது தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சில விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்தியது. ஆனாலும் கூட இதற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறப்பு நிதி ஒதுக்கியதாகவும், எனவே மானியம் நிறுத்தப்பட்டாலும் பருப்பு, பாமாயில் விநியோகம் நிறுத்தப்படாது என்றும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.